மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவரே அதுக்கு மிக சிறப்பாக நாங்கள் எல்லா அமைச்சர்களும் துணை முதல்வர்கள் தான், நம்ம முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அவர் வந்தார்னா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். இப்ப விண்வெளி ஆராய்ச்சியில் அந்த ஒரு ஈகோசிஸ்டமே ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று அப்படின்றதுனால நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸுக்கு கூட நம்ம ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கோம். அதுல குறிப்பா ஒன்று சொல்லணும்னா, அதுல நம்ம ஃபண்ட் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இன்று உலக அளவில் 20 டாப் 20 ஸ்டார்ட் அப்ஸ்ல டு பி வாட்ச் ஸ்டார்ட் அப்ஸ்ல அது இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தேர்வு செய்து இந்த ஸ்டார்ட் அப் டிஎன்ல மிக சிறப்பான பணியை அங்க இருப்பவர்கள் எல்லாம் அங்க சிஓ எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் எவ்வளோ உங்ககிட்ட பைசா இருக்குன்றது முக்கியம் இல்லை, என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கு அதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காத்திருக்கிறார். முதல்வரோட அமெரிக்கா பயணத்தில் முதலீடுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த வாட்டி பிளான் பண்ணிருக்கீங்க? பல புதிய விஷயங்கள் இருக்கும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வராத பல நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருக்கு. ஹாய், I'm happy you think that way, but no, I'm just saying, it's up to them. See, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பொறுப்புல இருக்கும்போது அந்த பொறுப்பை பயன்படுத்தி உங்க ஊருக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அதுல நான் எதுவும் தப்பா சொல்லவே மாட்டாது. அவங்க இப்ப நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் அவரோட ஊருக்கு சில திட்டங்களை கொண்டு போறதுல எந்த தவறும் இல்லை. ஆனா அங்க அந்த டேலண்ட் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கான ஈகோ சிஸ்டம் அங்க இருக்கான்னு பார்க்கணும். தமிழகத்தை விட்டா இதை விட வேற எங்கேயுமே அந்த ஈகோ சிஸ்டம் அவ்வளவு ரைப்பா இல்லை. இப்படிப்பட்ட டேலண்ட் வேற எங்கேயுமே இல்லை. ஆகையால் தான் சொல்றோம், இது நீங்க இங்க வரக்கூடாதுன்றதுக்காக கொண்டு போறீங்களான்ற கேள்வி எழும்புதுன்றதுக்கு தான் நம்ம தேர்தல் போது கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஹைலைட் செய்தாங்க. பட் இனி அந்த போக்கு இருக்காது என்று நம்ம நம்புறோம். நிச்சயமாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு, பெடரலிசத்துக்கு மதிப்பு கொடுத்து மாண்புமிகு பிரதமர் அவர்களும் அனைவரும் இணைந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்துக்கு வலு சேர்ப்பார் என்று நம்பலாம். முதல்வர் வந்து அமெரிக்கா சொல்றாரு, அதுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ற பரவிட்டு இருக்கு. உண்மையா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவரே அதுக்கு மிக சிறப்பாக நாங்கள் எல்லா அமைச்சர்களும் துணை முதல்வர்கள் தான், நம்ம முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அவர் வந்தார்னா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான்.